நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் குடுக்க போனீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த மறக்காம கேட்டு வாங்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் உங்கள் வழக்கறிஞர் எழில். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க அப்டின்னா, அந்த கம்ப்ளைண்ட்க்கு அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்டின்றது உங்களுக்கு தெரியணும். அப்டின்ல அப்ப தெரியணும்னா, அந்த கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கு ஒரு சான்று வேணும். அது என்ன சான்று அப்டின்னா, அதுதான் சிஎஸ்ஆர் சொல்லுவாங்க. அதாவது கம்யூனிட்டி ரிஜிஸ்டர் சர்வீஸ். அதாவது நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கான ஒரு சான்று அந்த பேப்பர நீங்க வாங்கணும். கேட்டு வாங்கணும். அப்படி குடுக்கலனா, அத குடுக்க சொல்லி நீங்க அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட கண்டிப்பா கேட்கலாம். அப்பயும் அவங்க ரிஃப்யூஸ் பண்ணாங்கன்னா, நீங்க ஒரு வழக்கறிஞர அணுகி, ஒரு வழக்கறிஞர் மூலமா அத பெற்றுக்கலாம். சரி, இப்போ நீங்க அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் அதாவது சிஎஸ்ஆர் அப்படின்றத வாங்குனதால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னா, நீங்க என்ன கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க? அந்த கம்ப்ளைண்ட்ட அவங்க வாங்கிக்கிட்டாங்களா? வாங்கிக்கினதுக்கு அப்புறம் என்ன அத்தாட்சி இருக்கு? அதுல என்னைக்கு நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும், நீங்க என்ன கம்ப்ளைண்ட்டா குடுத்திருக்கீங்க? யார் மேல குடுத்திருக்கீங்க டீட்டெயில்ஸும் வரும். இது ஃபர்தரா நீங்க கம்ப்ளைண்ட்ட எஃப்ஐஆருக்கு கொண்டு போறதுக்கு உதவும். அப்படி ஒருவேள காவல்துறை அதிகாரி எஃப்ஐஆர் போடல, சிஎஸ்ஆர் மட்டும் தான் போட முடியும் அப்படின்னாங்கன்னா, அந்த சிஎஸ்ஆர வச்சு நீங்க கோர்ட்ல ஒரு பிரைவேட்டா ஒரு கேஸ் போட முடியும். அதுக்கு இந்த சிஎஸ்ஆர் உதவும். ஒருவேள நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்குற கம்ப்ளைண்ட் காக்னிசபிள் அஃபென்ஸா இருந்தா, அவங்க கண்டிப்பா எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். மேலும் இது போன்ற சட்ட தகவல் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க. இது உங்கள் லீகல் டாக்ஸ் வித் எழில்.